கார்த்திகை தீபம் வரப்போகுதுங்க. கார்த்திகை தீபத்தப்போ நான் ஃபாலோ பண்ற சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே சின்ன அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அதான் வாங்குவேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பாட்லுக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து நிறைய அகல் விளக்குலாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாம் வச்சு சேஃப்டியா சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வெப்சைட்ல தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க மண் விளக்குல இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு. எனக்கு அதுலயும் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா டிசைன் போட்ட ஒரு விளக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்கா செஞ்சிருந்தாங்க. குத்து விளக்கு மாதிரி துளசி மாட விளக்கு, அப்புறம் வந்து விளக்கு மாடம் மாதிரி ஹேங் பண்ற மாதிரிலாம் டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த எல்லா விளக்கையுமே வந்து புதுசு வாங்கிட்டு வந்த உடனே வந்து 24 மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற வச்சிடணுங்க. 24 ஹார்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ண வச்சிடலாம். சன்லைட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா அப்படியே ட்ரை பண்ணால் போதும். இது நல்லா காயட்டும். கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லைங்க, பூஜை ரூம்லேயே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விளக்கு வச்சுருந்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து கையில் எடுத்து அப்படியே வைப்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி வைக்கும்போது தீபத்தில் வந்து ரொம்ப பெருசாகவும் வந்துடும், கையிலையும் ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்துடும். இது போல் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வச்சுக்கலாங்க. அதுக்கடுத்து இது போல் திரியெல்லாம் இருக்குல்ல, எப்பவுமே ரெட்டை திரி போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை வந்து ஆல்ரெடி முன்னாடியே இது போல் திரிச்சு வச்சுட்டு ஒரு பிளேட்டில் எவ்வளோ நம்ம திரி வேணுமோ அது எல்லாத்தையுமே திரிச்சுட்டு அதில் எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே நலைய வச்சுருங்க. இது போல் நலைய வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க போடுறக்கு. விளக்கில் எண்ணெய் ஊற்றும் போது ரொம்ப வழிய ஊற்றாமல் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த ஊதுபத்தியை வந்து தூண்டுகோலாக பயன்படுத்தலாம். அப்புறம் ஒரு 2 சூடை எடுத்துக்கிறேங்க. இது போல் பொடி பண்ணி விட்டுட்டு டீயோட நுனியெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கார்த்திகை தீபம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு காத்தடிச்சிட்டு மழை ஈரமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டப்பு நம்ம ஈஸியாக பற்ற வச்சுக்கலாம். அதுக்காக தாங்க. இது போல் கலைநயமிக்க பொருட்கள்லாம் வாங்கி சேர்த்துறது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. உங்களுக்கும் வேணும்னா வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். அவங்க நம்பருமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. வெப்சைட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விளக்கு மாடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து பால்கனியில் ஹேங் பண்ணிட்டு இதை வந்து உள்ள தீபம் மாதிரி வச்சிடலாம். அழகாக இருக்குது பார்க்கறக்கு. உள்ள இருந்த எந்த பொருளும் உடையாத மாதிரி வைக்கோல்லாம் வச்சு எவ்வளோ சேஃப்டியாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் 899 மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.